இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டுன்னா, அதாவது நம்மளோட விஜயகாந்தோட மகன் வந்து நிறைய நாள் கழிச்சு ஒரு படம் வந்து டெய்லர் கொண்டு விட்டுருக்காங்க. படைத்தலைவர். இந்த டெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வந்து கேட்பேன். ஏன்னா எங்களுக்கு அதை டைரக்டர் தெரியல. படைத்தலைவன் அவர் அந்த கெட்டப்பு காண்டி தான் இருந்தார். அந்த கெட்டப் நிறைய நாளா பார்த்துருந்தேன், வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இளையராஜா மியூசிக். நம்மளோட இளையராஜா அவர் என்ன செய்திருக்கிறார் நம்ம ராஜா. சாரே இந்த ஆனா உங்க ஊர்ல தானே இருக்கு. நம்ம வேலோடேனே கோமிக்கி ஞாபகம் வருது எனக்கு. கோமிக்கிடா. ஓ அடிச்சா அங்க வலிக்கும். நீங்க கரும்பு யானை பத்தின்னு சொன்னீங்களே. ஆமா, அத நான் பார்த்தப்பா. யானையா? எனக்கு என் பொண்டாட்டி வகுப்புல சொன்ன கதை புள்ள. சென்டிமெண்டா இருக்கு, நல்லா இருக்குதா. அந்த வீஜியம் தான் எடுத்து காட்டு. நம்மளோட கருடன் நிறவழி மாதிரி எல்லாம் கொண்டு வரும். ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதே நம்பிக்கையை அவங்க கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பர்சனலா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வச்சு ஓ சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கேன்னு. எங்க அப்பா இங்க இருந்திருந்தா உன்னை நம்பி இருக்க உசுரை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரு. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்க்கவே இல்லை. இது எவ்வளவு போடுது இதை பற்றி. அம்மா கடைசியில வேங்கிது சாக்காயிட்டு அப்படியே. கடைசி டயலாக் பாத்தீங்க. அவருடைய கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு. விஜயகாந்தோட கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம சிம்மா நரசிம்மா அம்மா அம்மையா முன்னுக்கு வந்து குங்கி மாதிரி இருந்தாலும் நடுவுல வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. நரபலியை கொண்டு வந்த வில்லன் நரபலி செய்யற மாதிரி காட்டி, அது அவருக்கு யானை பிரச்சனையால வேற பிரச்சனை வருது காட்டி, அப்படி இப்படி காட்டி குழப்பி அந்த அதான் கதை என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு டெய்லர் கட்டு இருக்குது. நான் ஸ்டார்ட்ல இதென்ன நினைச்சேன், குங்கி மாதிரியே அப்படி எல்லாமே பாட்டி குங்கிமையா தான் திடீரென்று இளையராஜா போட்டு விட்டாரு. பீஜியம் அதே பிறகு மாறிச்சு எல்லாமே. இளையராஜா வந்த பிறகு மாறிச்சு. இளையராஜா வந்த பிறகு கடைசியில அந்த பொட்டு நான் சொன்னேன் அந்த மியூசிக் இருக்கு. இளையராஜா இப்ப சரி அனுபவத்தெல்லாம் செய்யறாரு, நானும் அப்ப செய்ய போறேன். பழைய வாட்டத்துக்கு மிக்ஸ் பண்ணி இல்லாட்டி டைரக்டர் கேட்டிருக்கணும், இல்லாட்டி மேபி கேட்டிருக்கலாம். அந்த கதைக்கு தேவைப்படுறது. ஏன்னா அவங்க அப்பா கடைசி அந்த வசனம் அப்பா சொன்ன வசனம் அப்பா இருந்தா அப்பா அப்படி முடிச்சிருக்காங்க நச்சுட்டு இருக்கே பெரிய அளவுல எதிர்பார்ப்பேன். நீங்க இதே மாதிரி உங்களோட ரியாக்ஷன் எப்படியா இருந்தான்னு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன வீடியோல சந்திக்கிறேன். பாய். சொல்ல சொல்லி உங்களுக்கு இந்த ட்ரெய்லர்ல எது உங்களுக்கு எங்களை மாதிரி ஏதாச்சும் ஒரு கியூரியோசிட்டி ஆகிற மாதிரி ஏதாச்சும் அதான் இது சொல்ல நிப்பாங்க. லென்ஸுக்கு அவாய்ட் கேமரா லென்ஸுக்கு. நன்றி, வணக்கம்.